3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை படியுங்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவ ஜனமே, என் அருமை மக்களே, பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த மனமில்லாமல் அவரை தூஷித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் இவ்வளவு பக்தியா இருந்து எனக்கு என்ன வந்துச்சு, நான் இவ்வளவு உண்மையா இருந்து எனக்கு என்ன கிடைச்சு, நான் இவ்வளவு பாடுபட்டேன், அந்த இயேசுவை தான் கும்பிட்டேன், எனக்கே இந்த கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பு ஏன் வரணும், யார் என்ன பாவம் செஞ்சா என்று தங்களை நீதிமான்களாக பேசிக்கொண்டிருக்கிற மக்களும் இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அப்பா கேட்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர் யாருன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு மகிமையாக எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்கள். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பட்சமாய் நிற்க அவர்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். தூசிக்கிற ஜனங்களுக்கு நடுவே, அவரை சந்தேகப்படுகிற மக்களுக்கு நடுவே, அவருடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்துகிற மக்களுக்கு நடுவே, அவர் நாமத்தை தூசிக்கிற மக்களுக்கு நடுவே கர்த்தர் அவர் பட்சமாய் இருக்கும்படிக்கு உங்களையும் என்னையும் இந்த கடைசி நிமிஷத்திலே அப்பா தெரிந்து நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பட்சத்தை நிற்கிறவங்க யார் தெரியுமா? பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் அவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள். இதில் 2 விதமா இருக்குது. பெருமூச்சு விட்டு அழுகிறதுல 2 விதம். ஒன்று, எருசலேமுக்குள் நடக்கிற அருவருப்புகளுக்காக. எருசலேம் என்றால் அது தேவனுடைய நகரம், தேவனுடைய ஜனங்கள் வாழ்கிற இடம், இந்த சபை என்று பொருள்படும். கிறிஸ்தவ மக்களுக்கு நடுவே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கிரியைகளை மறுதலித்து அவர் நாமத்துக்கு எந்த விதத்திலும் சாட்சியாய் வாழாமல் அவகீர்த்தியாய் சாட்சி கேடாய் வாழுகிற மக்களை பார்த்து அப்படிப்பட்ட மக்களுக்காய் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே அடையாளப்படி என்று சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி 14-15 படியுங்கள், பார்க்கலாம். தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 படியுங்கள். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி 15 சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் இதான் பாயிண்ட். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அமெரிக்கா, ஸ்பெயின், ஜெர்மன், இத்தாலி, இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவதற்கு காரணம் என்ன? மேற்கத்திய நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்கிற இப்படி அந்த மக்கள் எல்லாம், அந்த நாடுகள் எல்லாம் இந்த வார்த்தையின்படி அவரை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை
மறுதலிக்கிறார்கள், கிரியைகளினாலோ மறுதலிக்கிறார்கள். அருவருப்புகளுக்காய் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க. உங்கள் வீடுகளில், உங்கள் சபைகளுக்குள்ள, இந்த கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள, கிறிஸ்துவ உலகத்தில் எத்தனையோ புல்லுருவிகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வரக்கூடிய நிலையிலே வாழ்க்கை வாழ்ந்து அவிசுவாசியை போல பேசி, அவிசுவாசியை போல பழகி, அவிசுவாசியை போல ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் வாழுகிற மக்கள், அநேக மக்கள் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக அந்த அருவருப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் முதலாவது கேட்டகரி. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, வேத வசனத்தின்படி அநேக ஊழியக்காரர்கள் போதிக்கிறது இல்லை. இழிவான ஆதாயத்திற்காக, அவலட்சணமான ஆதாயத்திற்காக, தங்களுடைய பேர் புகழுக்காக, தங்களுடைய பேர் பெரிதாய் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வாழுகிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்திலே அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக அவங்களை எதிர்த்து நிற்காம ஆண்டவர் சமூகத்தில் போய் பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க அவங்க. அந்த அருவருப்புகளுக்காய் அழுகிற எல்லாமே வெளிநாடுகளிலே ஆணோட ஆண், பெண்ணோட பெண், மிருகத்தோட புணர்கிற அவலட்சணம் பிடித்த அருவருப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்களுக்காய் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகம் 21வது அதிகாரம் 6-7 வரைக்கும் படிங்க. ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. மனம் கசந்து பெருமூச்சு விடு. இந்த பெருமூச்சு எதுக்காகன்னு சொல்லி 8ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனத்து வரைக்கும் போய் படிச்சு பாருங்க, தெரியும். அந்த பெருமூச்சு உள்ளுக்குள்ள, கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள, சபைக்குள்ள நடக்கிற அருவருப்புகளுக்காய் பெருமூச்சு விடுகிற மக்கள். இரண்டாவது, இது உலகத்திலே இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்காய் பெருமூச்சு விடுதல். ஆண்டவர் மத்தேயு புஸ்தகத்திலே, சுவிசேஷங்களிலே அல்லது தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே இனிமேல் கடைசி நாட்களிலே சம்பவிக்கக்கூடிய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதற்காய் பெருமூச்சு விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தேவன் ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், ஜனங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், தேவனுக்கு விரோதமாய் இந்த ஜனங்கள் எல்லாம் செய்த நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்பு, வேதனைகள், வாதைகள், ஏன் இப்பொழுது இந்த கொரோனா பாதிப்பு வந்திருக்கிறதே, கொரோனா பாதிப்பு, இந்த பாதிப்புக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற, இடுப்பு நொறுங்கும்படி அழுகிற மக்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள். ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அப்பா நீங்கள் நீதி உள்ளவர்ப்பா, நீங்கள் செய்கிறதாப்பா சரி. அநேகர் நினைக்கிறாங்க இந்த கொரோனா பிசாசு கொண்டு வந்துட்டான், இது சாத்தானுடைய போராட்டம். சாத்தானுக்கு முழு உலகத்தையும் முடக்குவதற்கு அதிகாரம் இல்லை. சாத்தானுக்கு திருச்சபைகளை மூடுவதற்கு யோக்கியதை இல்லை, அருகதை இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சபையை பூட்டுறதற்கு உனக்கு திராணி இருக்குதா? அநேகருக்கு நீ சொல்லுகிறாங்க இதெல்லாம் பிசாசு போராட்டம், சாத்தான் போராட்டம். இல்லை, நம் தகப்பன் உக்கிர கோபத்தோடு இருக்கிறார். தகப்பன் கோபப்பட்ட யார் தாங்க முடியும்? யார் தாங்க முடியும்? தகப்பன் மிகுந்த மனம் நொந்து, ஆதாம் உண்டான காலம் முதல் கொண்டு இதுவரைக்கும் மனுஷனுடைய அக்கிரமம் எத்தனை வேதனை. இதில் மிக 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 முக்கியம், அவர் அறிஞ்சிருக்கிறவங்க பண்ணுறாங்க பாருங்க, அதான் அவளை தாங்க முடியல. அல்லேலூயா. இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சுள்ள அனுபவம் இனிமேல் உலகத்தில் சம்பவிக்க போகிற வேளை. தானியேல் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். நீ வீட்டில் படிச்சு பாருங்க. தானியேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே தானியேல் எரேமியாவின் நிமித்தமாய் எருசலேமுடைய பாழ்கடிப்பு நிறைவேறி தீர்வதற்கு 70 வருஷம் செல்லும் என்கிற கணக்கை படித்துவிட்டு அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும், அந்த 70 வருஷத்துல காரியம் என்னங்கிறத குறித்து அறிவதற்காய் உபவாசம் எடுத்து ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான் என்று வேத வசனம் ஆரம்பிக்கும்.
அந்த அதிகாரமே ஆரம்பிக்கும். அதன் பின்பு அந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இனி இந்த உலகத்துடைய கடைசி முடிவு பரியந்தம் திட்டமாக சொல்லிடுவார். அப்படி சொல்ற வழியில 10ஆம் அதிகாரம் வரும் பொழுது 11ஆம் அதிகாரம் வரும் பொழுது தானியேலுக்கு பெலன் இல்லாமல், நிற்க பெலன் இல்லாமல், எழும்ப பெலன் இல்லாமல் அவன் சுகவீனப்பட்டு அப்படியே கத்த சமூகத்தில் கிடப்பான். இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சோடு இந்த ஜனங்களுக்கு வரக்கூடிய வாதையை நிமித்தமாய் ஜனங்கள் படப்போற பாடுகளை குறித்து ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு நிற்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை ஜனங்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பெருமூச்சு விடுகிற மக்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார்கள். இரண்டாவதாக கர்த்தர்ட்ட கெஞ்சி பிரார்த்தனை பண்றவங்க கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறாங்க. அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஆண்டவருக்கு மகிமையான ஸ்தோத்திரம். யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 9-10 படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அப்பவே அங்கேயே கர்த்தர் சமூகத்தில் போராடுறார். நீங்க அப்படியே படிச்சுட்டு வரும் பொழுது 12ஆம் வசனத்தினுடைய பகுதியை படிச்சு பாருங்க. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை, அதில் படிங்க. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அல்லேலூயா. இதைத்தான் மக்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பாட்ட. நம்ம இப்போ அப்படித்தான் கேட்கணும். அப்படியே உக்கிர கோபத்தில் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார். மனஸ்தாபப்படுகிறவர். அப்ப கெஞ்சி பிரார்த்தனை செய்தவங்க அவருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமையாக. அதை 32:13 கடைசி வார்த்தையை படிங்க. 32:13 பாருங்க. அவர்கள் கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் அவருடைய பட்சத்தில் இருக்கிறார்கள். கெஞ்சி பிரார்த்தனை செய்கிற தப்பு தான்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா, பாவம்ப்பா, விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, எங்கள் நிமித்தம் விடுங்கப்பா, அப்பா எங்கள் நிமித்தம் கண்ணோக்கி பாருங்கப்பான்னு கேட்குற அவர் சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுற நிலைமையில இந்த காலகட்டத்தில் நீங்கள் நான் இருக்கிறோம். வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, இதுக்கு என்ன செய்வேன், அதுக்கு என்ன செய்வேன், பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், இந்த வீட்டோட எப்படி தருவேன், இந்த கவனத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்பா பார்த்து கொள்ளுவார். நாம் அப்பாவுடைய காரியமாய் அப்பா சார்பிலே சாய்ந்து கிடக்கிற நிலைமை. 14ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இந்த கடைசி நாட்கள், அந்த கடைசி நிமிஷத்துல இந்த கொரோனா பாதிப்பு நிமித்தமாய் உலகமே பாதிக்கப்பட்டு, ஏன் இந்திய தேசம் அதிகமாய் பாதிக்கப்பட்டு, தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேலாய் பாதிக்கப்பட்டு, லட்சக்கணக்கான மக்களுக்கு மேலாய் பாதிக்கப்பட்டு, மருத்துவமனையில் இடம் கூட கிடைக்கவில்லை, இதுக்கு வீட்டில் இருந்துக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற இந்த நிலைமையில நீங்கள் நான் அப்பாட்ட போய் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணும் பொழுது கட்டாயம் அப்பா பரிதாபம் கொள்வார். சரிப்போ, பரிதாபப்படுறது நம்ம தகப்பனை பரிதாபப்பட வைக்க வேண்டிய நிலைமையில் நம்ம நீங்கள் நான் இருக்கிற மக்களே. அப்பா அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னமும் போயிடும், எனக்கு இது தாங்கப்பா, அதை தாங்க, இது தாங்க, இந்த வேலையை தாங்க, அந்த உயர்வை தாங்க, ஏன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டீங்க, இப்படி கேட்க வேண்டிய காலகட்டம் இது அல்ல. கெஞ்சி பிரார்த்தனை செய்ய வேண்டிய காலகட்டம் இது. மூன்றாவதாக ஸ்தோத்திரம், ஊழியக்காரனுக்கு
தோள் கொடுக்கிற ஆளாக மாறணும். பெருமூச்சு விட்டு அழுகிற ஆளு கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பாங்க. கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுறவங்க கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க. மூன்றாவது முக்கியமான பாயிண்ட், ஊழியக்காரனுக்கு எந்த சமயத்தில் தோள் கொடுக்கிற ஆட்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகத்தில் 32:28 படிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். திருச்சபை விசுவாச மக்களே, என்னுடைய சபை மக்களாகிய நீங்கள் சொக்க தங்கம். எங்கள் அப்பா என் தகப்பன் எனக்கு கொடுத்த தங்கம், என் விசுவாச பிள்ளைகள்லாம். நீங்கள் என்னை நேசிக்கிறதுனால தான் என்னை அப்பா அருமையாக வச்சுருக்கிறார். நீங்கள் என்னை ஒரு குறை இல்லாமல் அப்பா வச்சுருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னை தந்ததுனால தான் நீங்கள் என்னை குறை இல்லாமல் வச்சுருக்கீங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம், இந்த செய்தியை கேட்கிற மக்களே, யூடியூப் மூலமாய் பார்க்கிற மக்களே, ஆண்டவருடைய மிக முக்கியமான காரியம் எதிர்பார்ப்பு, ஊழியக்காரனுக்கு சொன்னபடி செய்யணும். ஊழியக்காரன் சொன்னபடி செய்யணும். ஒருவேளை உங்கள் பாஸ்டர் உங்களோட படிப்பு கம்மியாக படிச்சிருக்கலாம், உங்களோட வயது குறைவாக இருக்கலாம், அல்லது உங்களை போல திறமை உள்ளவளாக இல்லாமல் திறமை குறைவுள்ளவளாக இருக்கலாம், தாளந்து இல்லாதவளாக இருக்கலாம். ஆனால் இவள் இருக்கிற ஒரே ஒரு தகுதி, கர்த்தருடைய அழைப்பும் அபிஷேகம் தான் அவருடைய தகுதி. அதை நீங்கள் மதிக்க பழக வேண்டும். அதை நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அதுக்கு பயந்து அதுக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். தேவஜனமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 27 படிச்சு பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, கவனிங்க, மோசே சொன்ன வார்த்தை கவனிங்க. உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று ஓட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார் என்றார். தேவன் அழைத்த அழைப்பை மறந்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி நன்றி கெட்டதனமாய் செயல்பாடு செய்து நன்றி கெட்டதனமாய் கர்த்தரை துக்கப்படுத்தி ஆண்டவர் செய்த நன்மைக்கு தக்க வண்ணமான ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை வாழாமல் ஆமென் தன் இஷ்டத்துக்கு ஓடுகிற, தன் விருப்பத்தின்படி ஓடுகிற காட்டுக்கழுதையை போல வாழுகிற மக்களை பார்த்து மக்கள்கிட்ட சொல்றான், மோசே, லேவி கோத்திரமே உள்ள போ, அவன் கூட பிறந்தாலும் பரவாயில்ல, நீ பெத்த பிள்ளை ஆகட்டும், சகோதரன் ஆகட்டும், வெட்டு. இப்போ பிரசவம் பண்ணுற இந்த பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல முடியாது, சொல்ல வேண்டாம். சொன்னால் என்ன கருதாலும் இந்த பாஸ்டருக்கு தெரியும். தேவ ஜனமே, இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சட்டம் அல்ல. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வலுவ பண்ணுகிற ஜனங்களை விட்டு நீ விலகி ஓடிப்போ. பெத்த தாயாகட்டும் தகப்பனாகட்டும், உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு கேடு உண்டாக்குற ஆளாக இருந்தால் அவங்கள கொல்ல வேண்டாம், அவங்கள விட்டு வெளியேறி தள்ளி போயிருந்தீ. தேவனுக்காய் வாழ ஏங்கி தவிக்கிற, ஆனால் உன் சொற்றத்தால் பாசம் காட்டுறதை போல பாசம் காட்டி உன்னை தேவனை விட்டு கவுக்க பார்க்குறாங்கன்னு தெரியுதுன்னா விட்டு விலகி போ. அதான் இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற காரியம். அப்போ ஊழியக்காரர் சொன்னபடி செய்யணும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 படிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. அல்லேலூயா. அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6-7 படிங்க பார்க்கலாம். மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி, எப்படி எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரராகி எங்களிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த
சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஊழியக்காரர் சொன்னபடி செய்யணும். அந்த ஆளுதான் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறாள். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறவர்கள், ஊழியக்காரனுக்கு தோள் கொடுத்து எந்த சமயத்தில் நாங்கள் இருக்கோம் பாஸ்டரையா, நாங்கள் இருக்கோம் பாஸ்டரையா, கலக்காதீங்க பாஸ்டரையா, சேர்ந்து செய்வோம் பாஸ்டரையா, நான் செய்கிறேன் பாஸ்டரையா, இல்லை பாஸ்டர் ஆம் பாஸ்டரையா, ஆம் சரிங்க பாஸ்டரையா, செய்கிறேன் பாஸ்டரையா, இப்படித்தான் ஊழியக்காரர் பேசணுமே ஒழிய ஸ்தோத்திரம். அது ஏன் பாஸ்டர் அப்படி சொன்னீங்க? அது அப்படிலாம் முடியாது பாஸ்டர், அது நடக்காது பாஸ்டர், முடியாது, யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன் பாஸ்டர். இப்படி ஊழியக்காரர் பேசுகிற நபர்கள் ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20 வசனத்தை படிச்சு பாருங்க. 2 நாளாகமம் 20:20 படிங்க. 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை முதலாவது நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். கர்த்தரை நம்புங்க, அடுத்த ஊழியக்காரன் நம்பி பழகுங்க. ஸ்தோத்திரம். சித்தி வருவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள், கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறவர்கள், ஊழியக்காரனுக்கு தோள் கொடுத்து அவர் சொன்னபடி செய்கிறவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறார்கள். இப்படி கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்களுக்கு ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31 படிச்சு பாருங்க. கர்த்தருடைய பட்சத்தில் நின்றால், தேவனுடைய பட்சத்தில் நின்றால், 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15 பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று பார்க்கிறோம் 15:2. அதன் பின்பு பாருங்க, சங்கீதத்தில் 118 தாவீது சொல்லுவாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் நின்றால் கர்த்தர் நம்ம பட்சத்தில் நிற்பார். அநேகருடைய வாழ்க்கையில நொந்துக்கிறாங்க, கர்த்தர் என் பட்சத்தில் எங்க இருக்கிறார்னு சொல்லி. முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறோமா? கடந்த வாரம் கேட்டோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறோமா? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஊழியக்காரனை புரிந்து கொள்ளுகிறோமா? பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறோமா? கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறோமா? அநேக சமயத்தில் நம்ம காரியத்துக்காக மட்டும்தான் கெஞ்சிடும். ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு விஷயம் தந்திருங்க ஆண்டவரே. இல்லை, கெஞ்சி பிரார்த்தனை செய்வது அதற்கு அல்ல. அப்பா ப்ளீஸ்ப்பா காப்பாத்துங்கப்பா, ஜனங்களை காப்பாத்துங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, நரகத்துக்கு விடாதீங்கப்பா, கெஞ்சி கேட்குறப்பா. அப்படிப்பட்ட கெஞ்சுதலை என்று கேட்கிறார். ஊழியக்காரனுக்கு தோள் கொடுங்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் அவர் இருப்பார். 1 சாமுவேல் புஸ்தகம் 18:12 எடுத்துக்கங்க. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்காருன்னா என்ன சம்பவிக்கிறத படிச்சு பாருங்க, பார்க்கலாம். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தாருன்னா 1 சாமுவேல் 18:12 கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து இருந்தார். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தாருன்னா உங்களை பகைக்கிறவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க.
கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கணும். நம்ம பட்சத்தில் கர்த்தர் இருந்துட்டாருன்னா நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, பதறுவாங்க. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதே 18ஆம் அதிகாரத்தில் 15வது படிச்சு பாருங்க. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பயம் வரும். இங்கே கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மோட இருப்பார். கர்த்தர் நம்மோட இருந்தாருனாக்கும் நமக்கு விரோதமாக எவன் எழுப்பட்டு எத்தனை கூட்டம் எழுப்பட்டும் நம்மளை பார்த்து நடுங்க ஆரம்பிக்கும். நடுங்க கர்த்தர் வைப்பார், நடுங்க வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை ஆட்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை. எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். சரி. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீர்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டம், இந்த வசனத்தின்படியாக முதியோரும் ஸ்திரீகளும் சிறு பிள்ளைகளும் புருஷர்களும் வாலிபர்களும் கொத்தாய் என்ன ஆகுமோன்னு தத்தளிச்சு பயந்துட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, வாதைக்குள் சிக்கியிருக்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்றாரு, அடையாளம் போடப்பட்டவங்க மட்டும் நீ கிட்ட போகாத. என் தேவ ஜனமே, கொரோனாவுக்கு பயப்படுகிற அவசியம் இல்லை. கர்த்தர் கொரோனாவை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். கொரோனாவுக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பெருமை வச்சு விட்டு அழுது கெஞ்சி பிரார்த்தனை செய்யும் பொழுது, ஊழியக்காரனுக்கு தோள் கொடுக்கும் பொழுது அப்பா சொல்லுவார், இது ஏன் பிள்ளை, கிட்ட போகக்கூடாது. அவர் உன்னை வேடனுடைய கைக்கும் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பார். அல்லேலூயா. எனவே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். இரண்டாவதாக, வாதைகளும் கொள்ளை நோயும் வரும் பொழுது அது நம் வீட்டில் கிட்டாதபடி, நம்மை கிட்டாதபடி, பக்கத்தில் வராத அளவுக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமீன். எகிப்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்காட்டு ரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது சங்காரதன் கடந்து போனது போல, ஆமென், அல்லேலூயா, இஸ்ரவேல் வீட்டுக்குள்ளே போகாதபடிக்கு கடந்து போனான் சங்காரதன். அதே போல இந்த நாட்களில் அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் அப்படித்தான் செய்வார். மூன்றாவதாக பாருங்கள், மல்கியா புஸ்தகம் 4:2, அதே பாயிண்ட்ல மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். போதும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். பரவாயில்ல பாஸ்டர், ரொம்ப நன்றி பாஸ்டரையா, ஸ்தோத்திரம். நாங்கள் அதைத்தான் கேட்டு உங்கள் வாயினா அந்த வார்த்தை வராத எதையும் கேட்டுருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் போகலை, இனிமேல் தான் போக போகிறோம் நாங்கள். ஸ்தோத்திரம். தேவஜனமே, நான் அன்பாய் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள், பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாயிருங்கள். சங்கார தூதன் கொத்தாய் ஜனங்களை தாக்குகிற இந்த வாதை உச்சத்திலே போய்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் வீடுகளுக்குள்ளே அடங்கியிருக்க பழக வேண்டும். தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. தேவையில்லாமல் ஊர் சுற்ற மாட்டீங்க சொல்கிறேன். தேவையில்லாமல் இப்போ தான் ஊழிய பரம் அப்படியே இறுக்கி ஏவும். ஸ்தோத்திரம். இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு போய் விசாரிக்கணும்னு ஆசை வரும். இல்லை, வெளியே போகாதிருங்கள். முடிந்த அளவு தேவையில்லாமல் வெளியே போகாதிருங்கள். பிள்ளைகளை விடாதிருங்கள். காரணம், நாம் கர்த்தருடைய ஜனம்.
நாம் அடையாளம் போடப்பட்டவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு, ஆமென், நம்முடைய வீடு இயேசுவின் இரத்தத்தாலே மூடப்பட்டிருக்கிறது, காக்கப்பட்டிருக்கிறது. வெளியே போகும் பொழுது அடுத்தவர்களை தாக்குகிற சங்காரதனுடைய தாக்குதல் நம் பக்கத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா. தொடமாட்டான். ஆனால் நம்மை பற்றி நாமே அக்கறை இல்லாமல் ஒன்றும் ஆகாதென்று வெளியே போகும் பொழுது அதனுடைய பாதிப்புக்குள்ளே ஆகாதபடி கர்த்தர் உங்களை என்னையும் காப்பாராக. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமையாக கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறவர்கள், கர்த்தர் தந்த ஊழியக்காரனை தாங்குகிறவர்கள், ஜெபத்திலே ஆமென், கீழ்ப்படிதலிலே எல்லாவற்றிலும் தாங்குகிறவர்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கிறதுனாலே அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதை எப்படி பார்க்க முடியும்? நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நம் காலடிக்கு வருவார்கள், பயப்படுவார்கள். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆமென், உலகத்தின் வாதைகள், உலகத்தின் பாதகங்கள், உலகத்தின் பொல்லாப்பு எதுவும் நம்மை கிட்டி சேராதபடி தேவன் பாதுகாப்பார். இதுதான் கர்த்தர் பெற்றிருக்கிற அடையாளம். தேவ ஜனமே, கலங்காதிருங்க. நம்முடைய தேவை அப்பா தருவார். வீட்டு தேவை தருவார். அரிசி, பருப்பு, சாப்பாடு, துணிமணி சகலத்தையும் தருவார். வேலை இல்லைன்னு கலங்காதீங்க. அப்பாவுக்கு தெரியும். அப்பா நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். 40 வருஷமாக எந்த வேலைக்கும் போகாமல் வனாந்தரத்தில் நடந்து வந்தவங்களுக்கு தேவதன் சாப்பிட்ற மண்ணாவை சாப்பாடாக கொடுத்தாரே, உங்களுக்கு எனக்கு கொடுக்க மாட்டாரா? பயப்படாதீங்க. வேலையை தருவார், வருமானம் தருவார், அற்புதம் செய்வார். கடந்த வாரம் கேட்டது போல வனாந்தரத்திலே பேரிச்சம்பழம் கொத்து கொத்தாய் வெப்பம் அதிகரிக்க பூத்து குலுங்குவதைப் போல, ஆமென், லீபனோன் பனிமலையிலே பனி பிரதேசத்துக்குள்ளே செடி சத்தையே வளராத இடத்துல கேதுரு மரம் ஓங்கி வளர்வதைப் போல, ஆமென், வெப்பம் அதிகரிக்க பேரிச்ச மரம் பழங்களை தருவது போல, ஆமென், பாதிப்பு அதிகரிக்க ஊரடங்கு அதிகமாக எல்லா பிரச்சனையும் லாக் அவுட் பண்ண எல்லாமே முடக்கப்படுற சமயத்தில் அப்பா நம்மை விசாரிக்க இறங்கி வருவார். கலங்காதிருங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தகப்பன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து கட்டாயம் போஷித்து உயர்த்தி காப்பாராக. எதற்குமே பயப்படாதீங்க. அப்பாட்ட கேட்போம். அப்பா நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அவ்வளோதான். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள என் அன்பு தகப்பனே, உங்கள் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றிப்பா. ஆமாப்பா, நாங்கள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறோம்ப்பா. அப்பா, உங்கள் பக்கத்தில் உயிர் உள்ள வரைக்கும், இந்த உடம்பை விட்டு எங்கள் அப்பாட்ட வர்ற வரைக்கும் உங்கள் பக்கம்ப்பா. நாங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்க எங்களை தெரிந்து கொண்ட அப்பாவுக்கு நன்றிப்பா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சகத்தை தோய ஆவியின் கைகளுக்கு ஒப்படைக்கிற தகப்பனை, மாம்ச ரீதியாக எதையும் சிந்திக்காதபடிக்கு, கர்த்தாவே மனுஷ அறிவின்படி எதையும் செய்யாதபடிக்கு அப்போ எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவ பிரசனம் ஆளுகை செய்ய ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, உடைய குடும்பங்களை ஆஸ்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்திலே, வீட்டிலே, வாழ்க்கையிலே, தனிப்பட்ட சரீரத்திலே, வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நிறைவாய் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த மக்களுடைய ஆசீர்வாதம் ஜெபிக்கிற தகப்பனே, உங்கள் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தினப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியாயங்களை செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூடியிருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களோடு இப்போதும் எப்போதும் உடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, எத்தீங்கும்
bless you.